வாங்க இன்னைக்கு இருக்கிற சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகளை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுரையில் சமையல் வேலை கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள். சம்பளம் 12,000 16,000 சம்பளம், தங்குற இடத்தோட ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட மதுரையில் சமையல் வேலைக்கு. அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EMM நிட்ஸ். இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேட்குறாங்க. ஃப்ரெஷர் மேல், ஃப்ரெஷர் ஃபீமேல். புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட 16,000 ரூபா சம்பளம். அடுத்து பாருங்கள், KGN காட்டன் மில்ஸ் ஃப்ரெஷர் கொடுவாயில் தாராவூர் ரோடு 14,000 18,000 சம்பளம். இந்த நிறுவனம் என்ன மாதிரி வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் ஃபீல்டில் ஃப்ரெஷராக திருப்பூர் பனியன் துறையில் ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு. உள்ள ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் மாதிரி ஆக்குவாங்க. இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மாதிரி, மெயில் கம்யூனிகேஷன் மாதிரி, கட்டிங் சூப்பர்வைசர், ஃபினிஷிங் சூப்பர்வைசர்னு கார்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே ஃப்ரெஷராக நீங்கள் வந்தீங்கன்னா தொழிலும் கற்றுக்கலாம். ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பும் அந்த நிறுவனத்தில் இருக்குது. KGN காட்டன் ஸ்பின்னிங் மில். இந்த நிறுவனத்தில் எக்கச்சக்கமான ஃப்ரெஷர் வேலை வாய்ப்புகள், ஹெல்ப்பர் வேலை வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க. பங்க் ஆப்ரேட்டர் மாதிரி, பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் ஃபீமேலாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராவூர் ரோடு உஷா தேட்டர்கிட்ட கோல்டு கிங் பெட்ரோல் பங்க். நம்ம ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தேவைன்னு பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜிவிஎஸ்ல இருக்கிற HR அலர்ட் கொடுக்குறாங்க இலவசமாக. நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் வந்த உடனே கால் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்குது, இன்டர்வியூ போங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி நம்பரை உங்களுக்கு அனுப்புவாங்க. பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணும்போதே மேட்சாக இருக்கிற கம்பெனி நம்பரை அப்போவே கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஃபெசிலிட்டி பாருங்கள். மேக்சிமம் ஹெல்ப்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ வருது பாருங்கள். ஹெல்ப்பருக்கு 72 கம்பெனியில் இப்போ வேலை இருக்குது. கரண்ட்டில் 459 நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஹெல்ப்பராக 72 கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷராக 44 கம்பெனியில், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக 21 கம்பெனி, செக்கராக 19 கம்பெனி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக 18 கம்பெனி, ஜூனியர் மெர்ச்சன்டைசராக 18 கம்பெனியில் இருக்குது, மெர்ச்சன்டைசராக 18 கம்பெனி. எல்லாமே அதை கிளிக் பண்ண அதுக்கான கம்பெனி பேர் கீழே வருது பாருங்கள். இப்போ நான் மெர்ச்சன்டைசர் கிளிக் பண்ண வர்ஷினி கார்மெண்ட்ஸில் மெர்ச்சன்டைசர் இருக்குது 25,000 சம்பளத்தில். ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட 30,000 சம்பளத்தில் இருக்குது. சுமி அப்பேரலில் மெர்ச்சன்டைசராக PN ரோடு கணக்கம்பாளையத்தில் 30,000 சம்பளத்தில் இருக்குது. ஜெனி அப்பேரலில் மெர்ச்சன்டைசராக 15 வேலம்பாளையத்தில் 35,000 சம்பளத்தில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இப்போ டீட்டெயிலாக வருது பாருங்கள். வர்ஷினி கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் 29,000 சம்பளம், ஸ்டைலின் எக்ஸ்போர்ட் 34,000 சம்பளம், 30,000 34,000. சுமி அப்பேரல் 30,000 34,000 கணக்கம்பாளையம் PN ரோடு. ஜெனி அப்பேரல் 15 வேலம்பாளையம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட அவனாஷ் ரோடு 35,000 39,000. சாஃப்ட் ஒசேரிஸ் 28,000 32,000. வீனஸ் கார்மெண்ட்ஸ் 24,000 28,000 சம்பளம். விவின் எக்ஸிம் 22,000 26,000 சம்பளம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே மெர்ச்சன்டைசர் வேலைவாய்ப்பு. இந்த மாதிரி பனியன் துறையில் வேலைவாய்ப்பு தேடுற அத்தனை பேர்த்துக்கு உடனடி வேலைவாய்ப்பு கிடச்சிரும். இப்போ ஒரு டீட்டெயில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 1949 பேர் ஒரு வாரத்தில் கம்பெனி நம்பர் வாங்கியிருக்காங்க. சேலரி மேட்ச் ஆகலை, ஏரியா மேட்ச் ஆகலைன்னு 353 பேர் திரும்ப திரும்ப வேறு நம்பர் வாங்கியிருக்காங்க. இதைத்தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா உடனே கூப்பிட்டு வேறு நம்பர் வாங்கி உடனடியாக வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஜிவிஎஸில் HR போட்டிருக்கோம்.
577 பேர் நாளைக்கு நாளான்னைக்குள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, டேட் வாங்கியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க நேரடியாக போய் 91 பேர், ஃபோன் வழியாக இன்டர்வியூ செய்யப்பட்டவங்க 290 பேர், மொத்தமாக 380 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க. அதில் 263 பேருக்கு ஜாயின் பண்ணுறக்கு டேட் கொடுத்துட்டாங்க, 102 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஜிவிஎஸ்ல பதிவு பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் வேலைவாய்ப்பு கிடச்சிரும். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஜாயின் பண்ண எங்களோட தகவல். இப்போ வருது பாருங்கள், டீட்டெயிலாக பாருங்கள். லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் அப்படிங்கிற நிறுவனத்தில் செண்பகமணி அப்படிங்கிற டிரைவர் ஹெவி ஜாயின் பண்ணியிருக்காரு. பொங்கலூரில் இருக்கார், 8th தான் படிச்சிருக்காரு, ஜாயின் பண்ணியிருக்கார். அடுத்த நிறுவனம் ஸ்ரீ ஏஜென்சிஸில் சுஜித்ரான்னு சொல்லி ஆத்துப்பாளையத்தில் பிகாம் படிச்சிருக்காங்க, 21 வயசு ஆகுது, அன்மேரிடு ஃபீமேல் சுஜித்ரா ஸ்ரீ ஏஜென்சிஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விக்டோரியன் இம்ப்ரெஷன் இந்த நிறுவனத்தில் சௌந்தர்யாங்கிறவங்க தென்னம்பாளையத்துலேருந்து பிகாம் படிச்சிருக்காங்க, பல ரோட்டில் இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்டி அப்பேரலில் ஃப்ரெஷர் ஃபீமேல் வள்ளி ஜாயின் பண்ணியிருக்காங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து, வெளியூர்லேருந்து தங்குற இடத்தோடு ஜாயின் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்டி அப்பேரல். அடுத்து 2-வே கிளாத்திங் நெய்யழகன் டிரைவர் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காரு, ஊட்டியிலிருந்து, 10th தான் படிச்சிருக்காரு. காரு, தோஸ்து, பிக்கப்பு இதெல்லாம் ஓட்டுற மாதிரியான வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்டிஎஸில் அப்துல் சதார்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜிபி மீடியா விஷனில் சுரேஷ் குமார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வீனஸ் கார்மெண்ட்ஸ் கவியரசு ஜாயின் பண்ணியிருக்காரு. கேடி கார்மெண்ட்ஸ் சுரேஷ் குமார்னு செக்யூரிட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. விஎம் டெக்னாலஜிஸில் வினோத் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸில் சசிகுமார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆர்மனக் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் கவியரசு ஜாயின் பண்ணியிருக்காங்க. விக்டோரியன் லேபிள் கம்பெனியில் எலக்ட்ரீஷியன் பொன்னுசாமி ஜாயின் பண்ணியிருக்காங்க. மிட்வே அப்பேரல் மனோஜ்குமார் சீனியர் மெர்ச்சன்டைசர் ஜாயின் பண்ணியிருக்காரு. வர்ஷினி கார்மெண்ட்ஸில் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் சசிகுமார் ஜாயின் பண்ணியிருக்காரு. சூப்பர் டெக்ஸில் அக்கௌண்டன்ட் மேல் சிவசண்முகம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆர்மனக் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் ஹெல்பர் வெற்றி ஜாயின் பண்ணியிருக்காரு. கௌதம் நிட் கார்மெண்ட்ஸில் ஃப்ரெஷர் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. செந்தூர் டெக்ஸில் கோபாலகிருஷ்ணன் பாண்டிச்சேரியிலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்லில் வேல்முருகன் ஜாயின் பண்ணியிருக்காங்க, வேலூர்லேருந்து. விஎம் டெக்னாலஜிஸ் தமிழ் செல்வன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆக்டிவ் அப்பேரல்ஸில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அரவிந்த் ஜாயின் பண்ணியிருக்காரு. ராதிகா ஹோமில் மலர்னு சொல்லி சிவகங்கையிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சக்கராவில் ஜெயராம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்கேஎம் கிளாத்திங் சாந்தகுமாரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் கடந்த ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னு தான் ஜிவிஎஸ் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சற்று முன் வந்த வேலைவாய்ப்பு தான். கடந்த ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணவங்களோட தகவல் தான். உங்களுக்கும் ஜாப் அலர்ட் ஜிவிஎஸ் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஜிவிஎஸோடு இணைஞ்சிருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் நிச்சயமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எத்தனை கம்பெனியாக இருந்தாலும் ஜிவிஎஸ் மாற்றி மாற்றி கொடுத்து உங்களை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. அதுக்காக தான் ஜிவிஎஸில் இருக்கிற ஹெச்ஆர் இருக்காங்க. தினமும் காலையில் 10 மணிக்கு வேலைவாய்ப்பு நேரில் உங்களுக்காக தான் வந்துட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் நண்பர்கள் யாருக்கு வேலை தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இல்லை, இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்த்துக்கு சேரணும், இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து வேலை வாய்ப்புக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.